ஒரு நாளைக்கு 50-60 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்றவங்க இந்த மாதிரி சஸ்பென்ஷன் கம்மியா இருக்கிற சின்ன வண்டி அவாய்ட் பண்ணணும். டெய்லி பைக் ஓட்டுற நிறைய பேர் லோ பேக் பெயின், கழுத்து வலி அப்படின்னு வராங்க. அதுக்கு முக்கிய காரணம் பைக்ல சஸ்பென்ஷன் சரியில்லாம இருக்கிறது தான். இதுதான் சென்ட்ரல் மோனோஷாக் சஸ்பென்ஷன். பைக் ஓட்டும்போது மைலேஜ் எவ்வளோன்னு மட்டும் பார்க்காம இனிமே இந்த சென்ட்ரல் மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. மைலேஜ் அதிகம் தரக்கூடிய சிசி கம்மியா இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் சஸ்பென்ஷன் சரி இருக்கிறதே இல்ல. சென்ட்ரல் மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்கிற வேற வண்டி என்னென்னு பார்த்தோம்னா ஹோண்டா யூனிகார்ன், ஹோண்டா எக்ஸ்பிளேட், சுசுகில ஜிக்ஸர், யமஹா எஃப்சி சீரிஸ் எல்லாமே, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160, 180 அதுக்கு மேல உள்ள சீரிஸ் எல்லாமே, பஜாஜ் பல்சர் என்எஸ் 160 அண்ட் அபவ், பஜாஜ் டாமினார் 250, 400, ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350, கேடிஎம் டியூக்ல எல்லா சீரிஸுமே. சரி, இப்போ நீங்க சொன்ன வண்டியில எல்லாத்துலயுமே மைலேஜே சுத்தமா கொடுக்காது, பெட்ரோல் விற்கிற விலைக்கு மைலேஜ் கம்மியா இருந்தா எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மைலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சஸ்பென்ஷன் சரியில்லாத வண்டி வாங்கி சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டாவோ, டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு அதுக்கு நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற செலவு, பிசியோதெரப்பி, ரொம்ப வலி அதிகமாக இருந்து வேலைக்கு போகாமல் அதனால லாஸ் ஆஃப் பே ஏற்பட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் சர்ஜரிக்கெலாம் போணுச்சுன்னா அதுக்கு ஏற்படக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் முக்கியமா, முதுகு தண்டுவலம் முக்கியமா அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கலாம்.